பிரைஸ் த லார்ட். இன்றைய ஜீவப்பம் மத்தேயு 3ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். அந்நாட்களில் யோவான் ஸ்நானன் யூதேயாவின் வனாந்தரத்தில் வந்து, மனந்திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். நம்ம இதை பார்த்திங்கன்னா, இந்த காலகட்டங்கள் நடக்கிறதுக்கு முன்பு மல்கியா புஸ்தகம் எழுதப்பட்டது. மல்கியாவுக்கு அப்புறம் ஒரு 400 வருடங்கள் கர்த்தருடைய அந்த தீர்க்கதரிசியோட குரலே கேட்க முடியல. அது ஒரு இருண்ட காலம்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த இண்ட டெஸ்டிமெண்டல் பீரியட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதுக்கப்புறம் ஒரு சத்தம் கேட்குது. அதான் யோவான் ஸ்நானனோட சத்தம். வனாந்தரத்தில் அவர் ஆண்டவருக்கா வழியை ஆயத்தம் பண்ணுகிற ஒரு வேலையை செய்கிறாரு. மனந்திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குதுன்னு சொல்லி. இந்நாட்கள்னு கூட நம்ம பார்க்க போனால் ஆண்டவர் வருகை அதிசீக்கிரத்தில் இருக்குது. இந்த கடைசி காலங்களில் இருக்கோம். நம்ம அந்த ஆண்டவருடைய சத்தமாக இருக்கிறோம். நம்ம பிரசங்கம் பண்ணுறோம், அநேகருக்கு சொல்கிறோம், மனம் திரும்புகள், ஆண்டவர் வருகை சமயமாக இருக்குது, பாவத்திலேருந்து மனம் திரும்பணும், சுயத்திலிருந்து மனம் திரும்பணும். நம்ம ஆண்டவர் நம்மளை மற்றவங்களுக்காக தான் நம்மளை படைச்சிருக்காரு. மற்றவங்களுக்கு நம்ம எந்த அளவுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்னு தான் படைச்சிருக்காரு. நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், அப்படியே இந்த சுயம் சாகணும். ஆண்டவர் மற்றவங்களுக்காக தான் வந்தார். இயேசு கிறிஸ்து மனுஷர்களுடைய எல்லாருடைய பாவங்களுக்காக அவர் தன்னையே ஒப்பு கொடுத்து இந்த பூமிக்கு வந்தார். அதற்காகவே அப்போ நம்ம ஆண்டவரை பின்பற்றணும்னா நம்ம சுயத்தை உடைக்கணும். அந்த எஸ்ஐஎன் சின், அந்த சென்டரில் ஐங்கிறது சென்டரில், ஐங்கிறது சுயம், அது சாகணும். நம்ம எஸ்ஓஎன்னா ஆண்டவர் மாற்றுவார். நம்ம சுயம் செத்து, ஆண்டவரே எனக்கு எல்லாமே நீங்கள் தான் ஆண்டவரே, நம்ம ரத்தத்தினாலே என்னை கழுவி ஒரு சுத்திக்கிறீங்கப்பா, என் இருதயத்தில் ஒரு மன மாற்றத்தை தாங்க ஆண்டவரே, நான் பாவத்திலேருந்து ஃபுல்லாக ஆண்டவரே விடுதலை ஆகி உம்முடைய ரத்தத்தினாலே கழுவப்படணும்னு சொல்லி ஒப்பு கொடுக்கும்போது எஸ்ஐஎன் சின்ன மாற்றி எஸ்ஓஎன் சன்னா மாற்றிடுவார். எஸ்ஓஎன் அவரோட பிள்ளையா, அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தை நமக்கு கொடுத்துருக்காரு. அவரோட பிள்ளையாக நம்மளை மாற்றிடுவார். அவரோட பிள்ளையாக நம்ம இருக்கிறோம். அப்போ நம்ம தேவகுமாரன், தேவனுக்கு சாயலில் நம்மளை உருவாக்குனார்னா நம்ம மற்றவர்களுக்கு எந்த அளவுக்கு நம்ம பிரயோஜனப்படுறோம், அந்த மாதிரி காரியங்கள் தான் நம்ம செய்யணும். ஆண்டவர், உனக்காக நான் ரத்தம் சிந்தி மறித்தேனே, நீ எனக்காக என்ன செய்தாய் அப்படின்னு ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்குறாரு. இந்த மனம் திரும்புங்கள்ங்கிறது மனம் ஒரு உலகத்தை பின்பு போயிட்டுருக்கு. அந்த மனசு அப்படியே மாறி ஆண்டவர் பக்கம் திரும்புறது. அதுதான் அந்த நம்மளுடைய எண்ணங்கள், செயல்கள். இந்த பூமிக்குரிய வாழ்க்கை நிரந்தரம் இல்லை. இந்த பூமிக்குரிய வாழ்க்கை டெம்பரவரியானது. நிரந்தரமானது பரலோக வாழ்க்கை. அந்த பரலோகத்தை நோக்கி கீழானகளில் அல்ல மேலானகளை நோக்கி பாருங்கள்னு ஆண்டு சொல்கிறாரு. அப்போ நம்மளுடைய சுயமெல்லாம் செத்து சாம்பலாகி நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். கர்த்தருடைய வார்த்தையை அதிகமாக நம்ம தியானிக்க அவரோட வழிகள் நடக்க கட்டளைகள், கற்பனைகள், நம்ம தேவன் மேலே அன்பு கூர்ந்தாலே ஆட்டோமேட்டிக்கலி இதை செய்ய ஆரம்பிப்போம். அதாவது கிறிஸ்துவோட அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. அதனாலே நம்ம இதை செய்கிறபடி நம்மளோட அந்த கல்வாரி அன்பு நம்ம இருதயத்துக்குள்ளே ஊற்றப்படும் போது நம்மளால் சும்மாவே இருக்கவே முடியாது. ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும்னு தோணும். அதுதான் நமக்கு இப்போ புறஜாதி மக்கள், ஆண்டவர் அறியாதவங்க ஒரு கர்த்தருக்குள்ளே வராங்கன்னா, கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவ விசுவாசி, அப்போது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்ற வேதவசனம் சொல்லுது. அப்போ கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது அப்போ கர்த்தருக்கேற்ற மனம் மாறுதல், அங்கே ஒரு மாற்றம் வருது. இப்போ நான் ஏற்கனவே ஆண்டவர் அறிஞ்சிருக்கேன், நான் மனம் மாறியிருக்கேன் அப்படின்னா நம்ம எத்தனை விதத்தில் நம்ம சம்பூர்ணமாக மாறியிருக்கோமா? நம்ம மனசு முழுமை அடைஞ்சிருக்க மாற்றத்தில், இல்லை உலகத்துக்கு பாதி, ஆவிக்குரிய காரியங்களுக்கு பாதி அப்படி இருக்கிறோமா? நம்மளையே ஆராய்ந்து பார்ப்போம். அதோட பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. இப்போ நம்ம அநேகருக்கு இந்த காரியங்களை நம்ம சொல்லணும். நம்ம சொல்கிறது நம்ம மேலே விழுந்த கடமை.
ஆண்டவரோட அன்பு நம்மளை நெருக்கி ஏவும்போது நம்ம அநேகருக்கு பரலோக ராஜ்யம் இப்போ தேவ பிள்ளைகள் யார் யாரெல்லாம் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை இது சொந்த ரட்சகராக எடுத்துக்கிட்டாங்களோ பரலோக ராஜ்யம் அவங்களுக்குள்ளே இருக்குது. இந்த ராஜ்யம் இந்த உலகத்தில் இப்போ வரணும்னா அது வந்து அதி சீக்கிரத்தில் இப்போ ஆண்டவரோட வருகை, ஆண்டவருடைய பரலோக ராஜ்யம் ஒவ்வொருத்தருக்குள்ளே இருக்கிறது, அவங்கவுங்களுக்குள்ளே இருக்கிறது, ஏற்றுக்கொண்டவங்களுக்குள்ளே இருக்கிறது. அது பரிபூர்ணமாக இந்த உலகத்தை ஆண்டவர் அவர் ராஜ்யத்தில் ஃபுல்லாக ஏற்றுக்கொள்வது, ராஜாதி ராஜாவா கர்த்தாதி கர்த்தாவா வந்து ராஜ்யம் பண்ணுவதற்கு 1000 வருஷம் அரசாட்சி பண்ணுறதுக்கு அதி சீக்கிரத்தில் அந்த நாட்கள் குறிக்கப்பட்டிருக்கு. நம்ம அதற்கு இப்போவே இந்த ராஜ்யத்தை நம்ம ஆயத்தப்படுத்தணும். நம்ம மேல் விழுந்த கடமை. கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் இந்த பரலோக ராஜ்யம் இங்கே வருவதற்கு அதற்கென்று நம்ம ஆயத்தம் பண்ணுகிறவர்களா, எப்படி யோவான் ஸ்நானன் வழியை ஆயத்தம் பண்ணினாரோ ஆண்ட வருகைக்கு ஆயத்தம் பண்ணுகிற சத்தமாக இருந்தபடி நம்மளையும் ஆண்டவர் ஒரு ஆவிக்குரிய யோவான் ஸ்நானனாக நம்ம வந்து வழி ஆண்டவர் ராஜ்யம் இங்கே வரப்போகுது, இந்த பூமிக்கு வரப்போகுது, அதற்கு இந்த ராஜ்யத்தை இந்த பூமியை நம்ம ஆயத்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அநேகருக்கு ஆண்டவர் அன்பை எடுத்து சொல்லி கர்த்தரோட ராஜ்யம் அதி சீக்கிரத்தில் இந்த பூமியில் இருக்குன்னு சொல்லி நம்ம அதுக்கு ஆயத்தம் பண்ணுகிறதா இருக்கணும். நாம் அதன்படி நடப்போமா? ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்க கர்த்தர், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளில் ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்த அப்பா இந்த வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. பரலோக ராஜ்யம் ஆண்டவரே சமீபமாக இருக்கிறது, பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. மனம் திரும்புங்கள், மனம் திரும்புவதற்கேற்ற கனியை நாங்கள் கொடுக்கிறவர்களாக ஆண்டவரே. அப்பா, கிறிஸ்துவை தரித்து கொண்டோம், கிறிஸ்து எங்களுக்குள்ளே இருக்கிறார் என்று சொன்ன போதும் எத்தனையோ காரியங்களில் எங்களை சுயம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரக்கத்தை அந்த சுயம் இருக்கக்கூடாது ஆண்டவரே. சுயம் சாம்பலாய் மாறட்டும் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கை நடக்கை ஆண்டவரே அதை கண்டு புறஜாதி மக்கள் ஆண்டவரே எங்களுடைய வழி எங்களுடைய நடக்கையை கண்டே அநேக ஆண்டவரே ஆண்டவரை அறியாத பிள்ளைகள் உம்மண்டில் கிட்டி சேர உம்முடைய அன்பை ருசிக்க நாங்கள் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர வழியை ஆயத்தம் பண்ணுகிறவர்களாக ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே ஒரு ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர அவர்களுக்கு முன்மாதிரியாக நடக்க எங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிற ஆண்டவரே நாங்கள் எங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுக்குற கர்த்தாவே ஆண்டவரே உம்முடைய கல்வாரி அன்பு ஆண்டவரே எங்களுக்குள்ளே நெருக்கி ஏவுகிறதுனாலே உம்முடைய அன்பை அநேகருக்கு எடுத்து சொல்ல ஆண்டவரே நீர் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரக்கு அந்த மனுக்குலத்தின் பாவங்களை ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே அதிலிருந்து மீட்கிறதுக்காக வந்தவர் ஆண்டவரே அப்பா கல்வாரி சிலுவை ரத்தம் சிந்து மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து இன்றும் ஜீவிக்கிறவர் என்பதை அநேகருக்கு நாங்கள் எடுத்து சொல்ல உம்முடைய அன்பை எடுத்து சொல்ல ஆண்டவரே எங்களை ஒவ்வொருவரையும் நீங்கள் கருவியாக எடுத்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறீர். நீரே எங்களுக்குள்ளே இருந்து நடத்தி கொண்டிருக்கிற ஆண்டவரே அப்பா புறஜாதி மார்க்கத்தில் இருக்கிறவர்கள் ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே சொந்த இரட்சகராக கர்த்தராக இயேசு கிறிஸ்து விசுவாசி ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது அவங்களுக்குள்ள ஒரு மனமாற்றத்தை தருகிற ஆண்டவரே. கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்களும் முழுமையாக ஆண்டவரே அதில் பரிபூர்ண மன மாற்றத்தை அடையாமல் அநேகர் இருக்கிறாங்க ஆண்டவரே. உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரித்து கொண்டு அப்பா உலகத்துக்குள்ள வேஷத்தை தரித்து கொண்டு ஆவிக்குரிய ஜீவித்தில் அனல் இல்லாமல் குளிர் இல்லாமல் இருக்கிறாங்க ஆண்டவரே. முழுமையான மனம் மாறுதலை ஆண்டவரே நீங்கள் தந்து எங்களை நீங்கள் நடத்த முடியாது செபிக்கிற மாட்டார். நன்றி தகப்பனே. நீர் அப்படியே செவக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாள் முழுவதும் ஆண்டவரே நாங்கள் இதை ஆண்டவரே அப்பா தியானித்து ஆண்டவரே அப்பா எங்களுடைய ஆண்டவரே அப்பா மனம் மறுரூபமாகணும் ஆண்டவரே. எங்கள் மனம் மறுரூபமாகணும் ஆண்டவரே. அப்பா கிறிஸ்துவானவர் எங்களுக்குள்ளே இருக்கிறீர் என்ற உணர்வோடு சிந்தையோடு நாங்கள் இருக்கும்போது உம்முடைய சுபாவத்தை நாங்கள் வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாக ஆண்டவரே நாங்கள் அப்படி சிந்தித்து எங்களுடைய ஒவ்வொரு ஆண்டவரே செயல்பாடுகளை செய்யும்போது ஆண்டவரே முழுமையான மன மாற்றத்தை எங்களுக்குள்ளே நீரே எங்களுக்குள்ளே உருவாக்குறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் அப்படியே சிவக்க நன்றி செலுத்துகிறோம். இவ்வேளையில் ஆண்டவரே அடிமை எனக்கும் ஆண்டவரே இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே ஏசப்பா நீங்கள் எங்களோட பேசியிருக்கீங்க ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் உம்முடைய கரத்திலே அப்பா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்க கர்த்தாவே. இந்த நாள் முழுதும்
அப்பாவுடைய கிருபை, உம்முடைய சமாதானம் எங்களை முழுமையாக ஆட்கொண்டு நடத்துகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் த லார்ட். தேங்க்யூ ஜீசஸ்.